ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணியிருந்தேன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணியும் அதுக்கு தொட்டுக்க முட்டையும் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் செஞ்சுருந்தேன். வாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான ரெசிபிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருந்தேன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்ன லஞ்ச் செய்யலான்னு பிளான் பண்ணப்போ மைண்டில் டக்குன்னு வந்தது பிரியாணி தான். வெஜ் பிரியாணி அண்டு முட்டை அப்புறம் ரைத்தா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் முட்டையை அவிய வைக்கிறதுக்கு முட்டை பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கு காய்கறிகள்லாம் எடுத்து பீல் பண்ணி கட் பண்ணி கழுவியும் வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கடகடன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமான அளவு தான் செய்ய போகிறோம். இல்லைன்னா நம்ம அதிகமான அளவு நீங்கள் வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் போதே நம்ம மற்ற காயெல்லாம் வெட்டலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் நான் மொத்தமாக எல்லா காயும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா, சோம்பு, கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி பதமாக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால நமக்கு சூப்பராக வரும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சரியாக இருக்குது. நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 வகையான காய் எடுத்திருக்கேன். கேரட், ஒரு கேரட் எடுத்தேன். கூடவே கொஞ்சமாக பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. நம்ம இப்போ வரைக்கும் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கவே இல்லை. இனிமேல் தான் நான் சேர்க்க போகிறேன். வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்க்குறதுனால எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுக்கலாம். லைட்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. லைட்டாக குக்கரோட மூடியை போட்டு லைட்டாக மூடி வைக்கலாம். மூடி வச்சிங்கன்னா தக்காளி ஈஸியாக நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் சேர்க்குறோம். இதில் காரம் இருக்காது. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அது நம்ம விருப்பம் தான். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் இதை இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 2 பரட்டிட்டு ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி லெமனில் உள்ள ஜூஸ் எல்லாத்தையுமே சேர்க்காம 2லேருந்து 3 சுட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப கம்மியான அளவு தான் செய்கிறோம். நம்ம அதிகமாக செஞ்சால் அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக லெமன் சாறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா லெமனோட ஃப்ளேவர் அதிகமாகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இந்த இதை நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ உப்புலாம் பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நான் 3 விசில் வச்சுருவேன். கொதிக்கலாம் விட மாட்டேன். அப்படியே வச்சு நான் இப்போ இறக்கிடுவேன்.
பாருங்கள் முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து விசிலும் வச்சிட்டோன்னா நமக்கு பிரியாணியும் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இடியாப்பம் தான் செய்ய போகிறோன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி வந்து பேக்கெட்டில் உள்ள அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருந்த அரிசி மாவு உங்ககிட்ட இருந்தால் அதையே யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம கலக்க முடியும். ஏன்னா வந்து சூடாக இருக்கும்ல தண்ணி, அதனால சொல்கிறேன். அது பாருங்கள் மாவோட பதம் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். மாவு வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பக்குவத்துக்கு கிடைக்கும். மாவை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இந்த குழலில் சேர்த்து நம்ம வந்து இப்போ இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்துலேயே தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இடியாப்பம் புளிய போகிறேன். இந்த மாதிரி ஒரு இடியாப்ப குழல் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நான் வந்து சுற்றி ஒரே ரவுண்டாக மாதிரி நல்லா சுற்றி ரவுண்ட் பண்ணி இந்த இடியாப்பத்தை ஃபுல்லாக நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சூப்பராக புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 பிளேட்டையும் வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாவே போதும். சூப்பராக தயாராகிடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு நமக்கு இடியாப்பம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து நம்ம இது தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் தான். இடியாப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் வந்து தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் செய்கிறதுக்கு அரை தேங்காய் முடி எடுத்திருக்கேன்னா கூடவே 3 ஏலக்காய், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்து 2லேருந்து 3 வாட்டி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். பாருங்கள் நல்லா சூப்பராக பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியும் வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக கிடச்சிருக்குன்றத. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. காரம் எதுவுமே அதிகமாக இல்லை. எல்லாமே சரியாக இருந்ததுனால குழந்தையும் விரும்பி சாப்பிட்டான், பாப்பாவும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இடியாப்பத்துக்கு சூப்பராக தேங்காய் பால் சேர்த்து நம்ம இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். செம சூப்பராக இருந்துச்சு. பிளேட்டில் வந்து இப்போ வந்து நான் சூப்பராக லன்ச் என்னன்றதை பரிமாறி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்றத. நல்லா உதிரியாக கிடச்சிது. நல்லா சூப்பரான டேஸ்ட்டு. பட்டாணிலாம் போட்டதுனால நமக்கு சாப்பிடும் போது செம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து கூடவே சூப்பரான முட்டையை அவிச்சாச்சு. நீங்கள் வந்து அவிச்ச முட்டை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த முட்டையை கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அந்த மிளகாத்தூளையும் லைட்டாக தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.